வெல்கம் டு மின்மேக்ஸ்ல. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எப்படி பண்ணிருப்பீங்க? பிசிக்கல் கோல்டுனா ஒன்றும் இல்லை, ஜுவல்லரியா நம்ம வாங்கி சேவ் பண்ணியிருப்போம். இன்னொன்று கோல்டு பாண்ட்ஸ் போட்டிருப்போம், இல்லை கோல்டு பீஸ்ல வந்து நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் கோல்டுல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை நான் முதல்ல சொல்றேன். லைக் இப்போ நம்ம பிசிக்கல் கோல்டு, அதாவது ஜுவல்லரியா நம்ம வாங்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்றோம். பட் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்ல கோல்டோட விலையே ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றது எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஸோ கோல்டு பாண்ட்ஸ்லாம் எல்லாருக்குமே அதை பத்தின அவேர்னஸ் இருக்காது. இப்ப ஜுவல்லரி நம்ம வாங்கினாலும் இந்த வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து வாங்குறோம். அதை தாண்டி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய பேர் பண்றாங்க. நான் அதை பார்த்திருக்கேன். நம்மள சில பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றாங்க. என்னன்னா கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்றது. நீங்க கோல்டு காயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்போ நீங்க பெரிய ஷாப்ஸ்லாம் போய் நீங்க கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா, 1 கிராம் நீங்க வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 500 மேக்கிங் சார்ஜஸ்க்கு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நீங்க வாங்குறதை விட ஒரு 500 600 அன்னைக்கு என்ன மேக்கிங் சார்ஜ் அந்த அவன் ரேட்டோ அதுல இருந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ நீங்க காயினா வாங்குறப்ப கூட இதெல்லாம் கொடுக்குறீங்க. பட் நான் இங்க என்ன சொல்யூஷன் உங்களுக்கு கொண்டு வரேன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் நான் இங்க சொல்ல வரேன்னா, கோல்ட் பிஸ்கெட் வாங்குறது. அதுல மட்டும் மேக்கிங் சார்ஜ் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ கோல்ட் பிஸ்கெட்டை நீங்க பிஸ்கெட்டா பெருசா வாங்குறப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி இருக்கும். கோல்ட் காயினுக்கு எதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எதனாலன்னா, நமக்கு ஒரு காயின் ஷேப்ல அதுல ஒரு டிசைன், ஒரு நம்பர்ஸ் ஒரு லெட்டர்ஸ் இதெல்லாம் பிரிண்டட் பண்றாங்க. ஸோ இதுக்குதான் அவங்க மேக்கிங் சார்ஜஸ் வாங்குறாங்க. பட் நான் சொல்ற ஃபார்மட் என்னன்னா, நீங்க வந்து பெரிய கடைகள் போறதா அவாய்ட் பண்ணணும். இதுதான் நான் சொல்ற முதல் திங். செகண்ட் திங் என்னன்னா, நீங்க சின்ன கடைகளுக்கு போகணும். எல்லா இதுலயுமே சின்ன ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோல்டு பிஸ்கெட்னு வச்சிருப்பாங்க. அது 24 கேரட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோல்டு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 24, 22 and 18 இந்த மாதிரி கோல்டோட வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல நான் சொல்ற வேரியன்ட் என்னன்னா 24 கேரட். 24 கேரட்னா என்னன்னா, நமக்கு அதுல எதுவுமே ஆட் ஆன் ஆகாம 100% கோல்டு இருக்கக்கூடியதான் 24. 22னா 916. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பொதுவான விஷயம். ஸோ 24 கேரட் எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா, அதுல வந்து பியோர் கோல்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு எந்த ஆடடான மெட்டல்ஸுமே ஆட் ஆகாது. ஸோ நீங்க பியோர் கோல்டாவே வாங்குற மாதிரி இருக்கும். இது எப்படி வாங்குறது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன கடைகளுக்கு போய் அதுல அவங்க கிட்ட இந்த மாதிரி கோல்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் அவங்க கோல்டு பார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோல்டு பார்ஸை நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு எவ்வளவு கிராம்ஸ்ல வேணுமோ அவ்வளோ கிராம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 22 கேரட்டோட கோல்டு ரேட் வந்து இன்னைக்கு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ உங்களோட 24 கேரட்டோட பிரைஸ் வந்து ஒரு 500 to 1000 இருக்கும். லைக் ஒரு 11,000 வச்சுக்கோங்க. ஒரு 1000 அதுல இருந்து இது கூட இருக்கும். பிகாஸ் இது 100% கோல்டு. ஸோ இதோட பிரைஸ் வந்து 1000 வந்து வேரி ஆகும் அதுல இருந்து இது. ஸோ இப்போ 11,000 எக்ஸாம்பிளுக்கு 24 கேரட்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க வெளியில போய் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இது வந்து பெரிய கடைகள்ல செல் பண்ண மாட்டாங்க. சின்ன கடைகள்ல இதுல இருந்து சின்ன பொருட்கள் செய்யறதுக்காக இந்த கோல்டு பார் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இது பேரு 24 கேரட் பார். ஸோ நீங்க சின்ன கடைகள்ல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு குட்டியா ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். லைக் கல் மாதிரி அதோட ஷேப் யோசிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ அவ்வளவு கிராம்ஸ்க்கு அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1 கிராம் வாங்குறீங்க, அதோட விலை 11,000 வச்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த 11,000க்கு அவங்க அந்த 1 கிராமுக்கு எவ்வளவோ அந்த பெரிய பார் வச்சிருப்பாங்க. அது வந்து 1 கிலோ சம்திங் இருக்கும். ஸோ அதுல இருந்து குட்டியா உங்களுக்கு ஒரு கல்லு சைஸ் தான் இருக்கும். நீங்க 1 கிராம் வாங்குனீங்கன்னா அந்த குட்டி பீஸ் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதோட பிரைஸ் வந்து 11,000. நீங்க அதுக்கு மேக்கிங் சார்ஜோ எதுவுமே பே பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, நீங்க அதை ஒரு ஆப்ஜெக்டா நம்ம உருவாக்கும் போதுதான் அதுக்கு மேக்கிங் சார்ஜ்னு ஒண்ணு தேவை. இது வந்து ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். சரி, உருக்கிதான் அவங்க வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உருக்க தேவையே இல்லை. உங்களுக்கு அதை அப்படியே டைரக்டா உங்களுக்கு செல் பண்றாங்க. ஸோ அதுல மேக்கிங் சார்ஜஸ் ஆடடா கிடையாது. ஸோ கோல்டுக்கான என்ன பிரைஸோ அது மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. ஸோ அதோட பிரைஸ் என்ன, இப்போ 11,000. ஸோ நீங்க 11,000 மட்டும் கொடுத்து அந்த 1 கிராம நீங்க பை பண்ணிக்கலாம். இதை நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணி இதை நீங்க சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 22 கேரட்டோட பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரிதான் 24 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். நீங்க இப்ப வாங்குற 11,000க்கு இப்ப வாங்குறீங்கன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு 6 months கழிச்சு உங்களுக்கு அது டபுள் த அமௌண்ட் ஆகலாம், இல்ல ட்ரிபிள் த அமௌண்ட் கூட ஆகலாம். அதை நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்ணலாம். இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் டுவர்ட்ஸ் கோல்டு. ஸோ நான் இப்படிதான் கோல்டை சேவ் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.